இது 30/11/2024 KLDF 2 டிஜிட்டல் நம்பரு. பார்த்துக்கோங்க, மேலே இருக்கிறது ஒரு செட்னா ஒரு செட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கே இருக்கிறது 2 செட்னா 2 செட்டு. அதுக்கும் ஸ்பெஷல் நீங்கள் 3 செட்டோ 4 செட்டோ 5 செட்டோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 மணிக்கு 3 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு எல்லா ஷோவுக்கும் இந்த நம்பர் தான். ஓகேங்களா? வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் விளையாட போட்டேன், கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் விளையாட வீடியோ போட்டேன். ஓகேவா? அப்படி கால்கள்லாம் பண்ணாதங்க. எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, கேட்டுக்குவோம். ஓகேவா? வீடியோ வந்ததும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதிகம் பேர் பார்க்குறங்க, லைக் கம்மியாக இருக்குது. நல்லா வென்னிங் தான். நேற்று கூட ஸ்பெஷல் நம்பரில் வென்னிங் கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு ஸ்பெஷல் நம்பரில் 43 கொடுத்துக்கிறேன். நான் நேற்று 43 பாஸ் ஆகிக்குதா? ஆனால் மேலே இருக்கிறதுல அதில் ஒரே ஒரு செட்டு தான் பாஸ். ஆனால் ஸ்பெஷலில் ஒரு செட்டு வந்துடுச்சு. அதுதான் எப்பவுமே அந்த எதுனா ஒன்றுத்தில் போச்சுனாலும் ஒன்றுத்தில் இதில் வந்துருச்சா, இதில் சேர்த்து வச்சுருந்தோன்னா நேற்று இதில் போட்ட காசுலாம் வந்துட்டுருக்கு. இவ்வளோ தான் நம்ம மெத்தடு. லாஸ் வராது, எப்பயும் லாஸ் வராது தான் உங்களுக்கு. பார்த்துக்குங்க, பொறுமையாக பாருங்கள். நாளைக்கு ஒரு செட்டுனா ஒரு செட்டு போட்டுக்குங்க. வீடியோ தள்ளி விட்டு பார்க்காதுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே வந்து பந்தயமோ சூதாட்டமோ கன்ஃபார்ம் நம்பரோ எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு, கேரளா விளையாட்டுக்கு மட்டும் ஒரு பொழுதுபோக்கு கருத்து கணிப்பு வீடியோ. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். நம்ம கெஸ்ஸிங்கு இல்லையா, எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கூட ஃபாலோ பண்ணுங்கள். இந்த புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன், எல்லா வீடியோவும் பார்த்துட்டு கூட ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள். பழைய ஆளுங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அது அவங்க மாமலாக ப்ளே பண்ணுறவங்க பண்ணுவாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வருது ப்ளே பண்ணால் லாஸ் ஆகுமா வராதா அப்படின்னு பார்த்து யோசனை பண்ணி வைங்க. ஓகேவா? எடுத்தாங்க ஒருத்தனும் வைக்காதுங்க. ஓகே, யோசனை பண்ணி வைங்க. யோசனை பண்ணி அளவாக விளையாடுங்க. இது வந்து சூதாட்டம், இழுத்துன்னு போடும். எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு மீடியமாக வச்சு டெய்லியும் ஒரு செட்னா ஒரு செட்டு, 2 செட்னா 2 செட்டு, அப்படி டெய்லியும் வச்சு காசு உண்டா 3 செட்டு இப்படி வச்சு டெய்லியும் வச்சு விளையாடு. லாஸே வராது. நம்ம கெஸ்ஸிங் போட்டு நீ ஃபாலோ பண்ணால் நான் சொல்கிற மாதிரி விளையாடினா ஒரு நாள் கூட லாஸ் வராது. ஒரு செட்டு 2 செட்டு, அதுக்கு இங்கேல கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு இருக்கிறது 3 செட்டு, அவ்வளோதான். இதிலே விளையாடு டெய்லியும். அவங்க காசு 100% உறுதி. உங்கள் காசு அவங்கக்கிட்ட போகாது, அவங்க காசே அவங்ககிட்ட வரும். சரியா? தெளிவாக போட்டு தெளிவாக விளையாடுங்க. நீங்கள் பெருசாக ஆசைப்பட்றங்க, அப்படியே 50 செட்டு 100 செட்டு ஒரே நம்பர் பிசி சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் போட்டு டார்ச்சல் கொடுக்குறேங்க. ஒரே செட்டு பிசி சொல்லுங்கள், நான் தூக்கிடுறேன் 100 செட்டு வச்சு அப்படின்றங்க. அதெல்லாம் வந்து பேராசை பெரும் நஷ்டத்தில் கொண்டு விட்டுரும். பதட்டம் இல்லாத விளையாடுங்க. ஓகேவா? ஒரு நம்பர் வச்சு இன்றைக்கி பிடிச்சணுண்டா 10 லட்சம் 5 லட்சம்னா எல்லாம் நடக்காது. புரியுதுங்களா? கடவுளுக்கே தெரியாது என்ன நம்பர் வருதுன்னு. அதேமாரி மிஷின் உட்காந்து பட்டன் அமுத்துறாங்க பாரு, அவங்களுக்கு என்ன நம்பர் நிற்குன்னு தெரியாது. நின்ன வெட்டிக்கு தான் அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சூதாட்டம் மாரி தான். அதனால் அந்த பேராசை பெரும் பதட்டம் இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிற மாரி ஒரு செட்னா ஒரு செட்டு, 2 செட்னா 2 செட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். லாஸ் வராது. பேராசை நஷ்டத்தில் கொண்டு விட்டுரும். பதட்டமாக ஒரே செட்டு 100 செட்டு வைக்கண்டா அப்படின்னு அது சொல்லுங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேங்க. அதெல்லாம் வந்து ஒரு செட்டு நான் சொல்லி நீ கூட 100 செட்டு வச்சு லாஸ் ஆகிறதுக்கு நான் விரும்பலை. நான் சொல்லிட்டேன், இப்பயும் தெளிவாக சொல்கிறேன். ஒரே நம்பரு யாராலையும் கன்ஃபார்மாக கொடுக்க முடியாது. மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணுறான் பாரு, அவனுக்கு கூட தெரியாது. அதேமாரி அதிகாரி வந்து சுவிட்ச் அமுத்துறான் பாரு, அவனுக்கே தெரியாது இந்த நம்பர் வந்து நிற்கும். புரியுதுங்களா? மிஷின் நின்ன வெட்டிக்கு தான் அவனுக்கே இந்த நம்பர் தான் நின்றுக்குதா அப்படின்னு தெரியும். அது முதல்ல புரிஞ்சு விளையாடுங்க. கன்ஃபார்ம் நம்பர் தரேன், இது தரேன், அது தரேன்றதெல்லாம் பொய், எல்லாமே பொய் தான். அதெல்லாம் எந்த கன்ஃபார்ம் நம்பர் ஒரு யோகமாக இந்த நம்பராக கூட இது வருமா, அந்த நம்பராக கூட அது வருமானு கருத்து கணிப்பில் எடுக்கிறது தானே வாசம்.
கன்ஃபார்ம் நம்பரு யாராலையும் கொடுக்க முடியாது, கடவுளே நினச்சாலும் கொடுக்க முடியாது, அந்த மிஷினை தயார் பண்ணவன் நினச்சா கூட கொடுக்க முடியாது. அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் தப்பாக லாட்ரி நடத்துகிறாங்கன்னு பிடிச்சிக்குவாங்க, அந்த இது பண்ணிவிடுவாங்க, ஜனங்க நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் யாரும் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாது. மொத்தம் ரிவர்ஸில் ஒன்றும் இப்போ அப்படி ஃபார்வேர்டில் ஒன்று ஓடும் மிஷின் ஓடக்குள்ளே வந்து என்ன நம்பர் நிற்கிதோ அந்த நம்பர் தான் வின்னிங் நம்பராக அலோன்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கன்ஃபார்ம் நம்பர் இருக்குதா, கன்ஃபார்ம் நம்பர் இருக்குதா, கன்ஃபார்ம் நம்பர் கொடுங்க ஜி அப்படின்னு கேட்காதுங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. நான் சொல்கிறது தான் தெளிவான முடிவு. யாரோ கொடுக்குறாங்களா அதெல்லாம் ஒரு செட்டோ 2 செட்டோ தூக்கி விளையாட்டு போ. கன்ஃபார்ம் நம்பரு உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது, உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ 100 பேர் கெஸ்ஸிங் எடுக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு ஒன்று கொடுப்பாரு, இன்னொரு ஆள் எனக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கொடுப்பாரு, ஒரு ஆளுக்கு பாஸ் ஆகிடும். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் கன்ஃபார்ம் நம்பர். புரியுதா? வேறு ஒரு கன்ஃபார்ம் நம்பரும் கணிச்சு எடுக்கிறது தான். இன்றைக்கி இந்த கிழமையா, இந்த ஷார்ட்டில் போன வாரம் இதை அடிச்சுக்கிறானா, போன மாதம் இதை அடிச்சுக்கிறானா, இந்த மாதம் இது வருவானா, இப்படின்னு ஒரு கணிச்சு எடுக்கிற நம்பர் தானே அவசரம். எந்த கன்ஃபார்ம் நம்பரும் கிடையாது. ஓகேங்களா? வீடியோவுக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்பு நல்ல வின்னிங்கோட. நன்றி, வணக்கம்.